Hey guys, welcome back to my channel. இது வந்து ஷாப்பிங் ஹால் சீரீஸோட பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்டர்லையும் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் செம்ம டீலில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நான் எவ்வளோ ஆஃபரில் வாங்கினேன், என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, கவரை காமிச்சாலாம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து ஹோம் சென்டரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு குட்டியாக இருக்குது, பட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். குட்டியாக இருக்குது, பட் இதை வந்து இப்படி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ தான் அன்ராப்பே பண்ண போகிறேன். அவங்க கரெக்டாக ஒரு பேப்பர் போட்டு செலஃபன் டேப் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். இது எவ்வளோ ஹோம் சென்டர் வந்து உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு. அதை வந்து நான் ரொம்ப நல்லாவே நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 249. பட் நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 rupees. ஸோ அழகாக இருக்கும் இது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால இதில் வந்து நான் ரெண்டு வாங்கினேன். ரெண்டுமே சேம் தான், பட் அதில் வந்து 2 வாங்கினேன். ஒரு குட்டி கேக்டஸ் மாதிரி இருக்குது. ஸோ குட்டி கேக்டஸில் நல்ல ஸ்டோன்ஸ் போட்டு நல்ல ஒரு கிளாஸில் வச்சுருக்காங்க. உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அவங்களோட டைனிங் டேபிள் இல்லை நீங்கள் உங்களோட டெக்கரேட்டிவ் இதில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இது ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். நான் கேட்டேன் இது ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்தது. இது ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரிஜினல்லாம் இல்லை, ஆர்டிஃபிஷியல் தான் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிக். ஸோ கிட்டத்தட்ட அரவுண்ட் 70% ஆஃபர்னு நினைக்கிறேன். ஸோ 75 rupeesக்கு ஹோம் சென்டரில் இது வாங்கினேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பில் எடுத்து வச்சுக்கிறேன். அதிலே வந்து சேம், அதிலே நான் 2 ஐட்டம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து 2வது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பால்கனியில் தொங்க விட்டுக்கலாம், இல்லை உங்களோட டீ பாயில் கூட இதை நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கேண்டில் ஹோல்டர் வந்து இதுவுமே நல்ல ஆஃபரில் இருந்தது. அதனால் இதையுமே தூக்கிட்டேன். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1399. பட் நான் வாங்கின காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150க்கு வாங்கினேன். 90% ஆஃபரில் இது கிடச்சிது. ஸோ 150க்கு இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர் வாங்கினேன். இது எப்படின்னா, கீழே கேண்டில் மாட்டிக்கிறது. அதாவது இப்படி வச்சு இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இப்படி ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல கேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழுங்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணி இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதே காமிக்கிறேன். ஸோ இது வந்து குட்டி. ஸோ இதோட சைஸ் பார்த்துக்கோங்க. இதளவுக்கு என்னோடய கையை விட என்னோடய ஸ்கை சைஸ்க்கு இருக்கும். ஸோ குட்டி. இதிலே பெருசும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ 2மே பெருசு தான் வாங்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்துட்டு மற்ற பெருசு எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில் ஹோல்டர். ஸோ ஒன்று வந்து பெட்ரூமில் இல்லை எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஹாலில் அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று பெருசு. ஸோ கிளி கூண்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் காஸ்ட் பாருங்கள் 1799. பட் ஆனால் நான் வாங்கினது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 179. ஸோ ஜென்ரலாக ஹோம் சென்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினச்சிட்டு நம்ம வாங்கவே மாட்டோம். பட் அதுலேயும் நல்ல ஆஃபர்ஸ் போடுறாங்க. நீங்கள் ஆஃபர்ஸ் போடுற இடமா போய் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். குவாலிட்டியான இடத்துல சீப்பர் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது 179. நான் அதை வந்து 179க்கு தான் வாங்கினேன். ஸோ இது குட்டி, இது வந்து பெருசு. ஸோ இது 2மே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். 2லேயுமே கேண்டில் வச்சுக்கிற மாதிரி தான் நான் வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேண்டில். ஸோ இதையும் எதுக்கு இப்படி ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒயிட் கேண்டில் தான். அந்த பெருசில் வைக்கிறதுக்காக இந்த கேண்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இது சென்டட் கேண்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு சென்டட் தாங்க அப்படின்னு சொன்னாங்க.
இந்த இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 549. இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 549. ஆனால் இதையும் நான் ஆஃபருக்கு தான் வாங்கினேன். இது வந்து 160 அந்த மாதிரி ஆஃபருக்கு வாங்கினேன். ஸோ பெரிய கேண்டில் தாராளமாக நின்று எரியும். ஸோ வாங்கும்போதே இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். நார்மல் டைத்தில் போயிருந்தோன்னா இதை குறைஞ்சது 300 ரூபாய்க்காவது நீங்கள் வெளியே பார்ப்பீங்க. ஸோ இங்கே வந்து 160 ஆஃபர் கிடச்சதுனால கேண்டிலையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த grill pan. ஸோ இந்த grill pan வாங்கினேன். இதுவுமே நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ஹோம் சென்டரோட பிராண்டு தான். இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2000 rupees. ஸோ இதோட ஒரிஜினல் காஸ்ட் இங்கே போட்டிருப்பாங்க 2000 rupees. ஸோ நான் எப்போவுமே வந்து கிச்சன் வேரில் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் போட மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ், வண்டர்ஸ் செஃப் அதுக்கெலாம் வந்து 10% to 20% அப்படி தான் போடுவாங்க. அதுக்கு மேலே ஹோம் சென்டர் பிராண்ட்ஸ்க்கெலாம் நான் அவ்வளோவா போட்டு பார்த்ததில்ல. ஸோ இந்த தடவை போயிருந்தப்போ எல்லாத்துலேயுமே அங்கங்கே 70% ஆஃப் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு grill pan வாங்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் நான் grill pan இது வந்து ஹோம் சென்டர் பிராண்டில் வாங்கினேன். இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 rupeesக்கு நான் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 2000 rupees. ஆனால் நான் வாங்கினது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா 600 rupeesக்கு. இது வந்து வுட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு இண்டக்ஷன் பேஸ் தான். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இண்டக்ஷன் பேஸ் தான் அப்படின்னு. இது grill பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ நல்ல ஆஃபரில் வந்ததுனால நான் அதை வாங்கிட்டேன். இது வந்து அடுத்த ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ப்ராடக்டாக வாங்கினேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப். ஸோ நைட் லேம்ப் என்னால் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது. பட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோக்கு வாங்கினேன், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் என்ன, அதோட டிசைன் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நைட் லேம்ப் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி ஹோம் சென்டரில் ஆஃபருக்கு பார்த்தோம். அரவுண்டு 300க்கு கிட்டத்தட்ட 90% ஆஃபில் எங்களுக்கு அவ்வளோதான் வந்தது. பட் ஆனால் அந்த பீஸ் உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பில்லிங்கில் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை போயிருந்தப்போ ஹோம் சென்டரில் வந்து இதுவுமே ஆஃபரில் இருந்தது. ஸோ நைட் லேம்ப் ஆஃபரில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பீஸ் மட்டும்தான் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டு இதில் இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேம்பை அந்த லைட்டை கவர் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கான லேம்ப் வந்து லைட் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அதோட சைஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் அப்படின்ற இதையும் சொன்னாங்க. இதோட காஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. இது வந்து 50% ஆஃபரில் நான் கிட்டத்தட்ட 750 rupeesக்கு வாங்கினேன். ஸோ 750 rupeesக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நான் செட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் சென்டரோட பில். ஸோ ஹோம் சென்டரோட பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2000 rupees வந்தது. பிகாஸ் கேரி பேக் வந்து எங்களுக்கு 18 rupees. ஸோ நான் பில்லையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே நான் 90% ஆஃபருக்கு தான் இது எல்லாமே வாங்கினேன். ஸோ இதுதான் 2001. இதுதான் ஆக்சுவல் அமௌண்ட் நான் கொடுத்து வாங்கினது. ஆனால் ஆஃபர் இல்லாமல் நான் இதை வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதுவே ஒரு 7000 8000 பக்கம் ஆயிருந்திருக்கும். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.